எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் கூட நம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கனிமணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. நல்லவரே மெய் துதிக்கிறோம், வல்லவரே மெய் துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே மெய் துதிக்கிறோம். நேற்றும் இன்னும் மாறாத எங்கள் அன்பு நேசரே மெய் துதிக்கிறோம் அப்பா. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் இப்படியே கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. இப்படியே பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிப்பீராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக காத்திருக்கிறார்களோ எல்லாவற்றிலும் நன்மையை கட்டளையிடுங்கப்பா. யாரெல்லாம் வேலைக்காக காத்திருக்கிறார்களோ பிள்ளைகள் படிப்பு கேட்டு நல்ல வேலையை ஏற்படுத்தி கொடுங்க. யாரெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிறார்களோ என் தேவன் ஆசீர்வதிங்க. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி ஆசீர்வதிப்பீராக. உடைய வல்லமினால் நிரப்புவீராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே, உபத்திரவத்திலே, கண்ணீரோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. குடும்பத்தில் உள்ள தரித்திர நிலைமைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால நீங்க போகட்டும். கர்த்தரே கூட இருந்து ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தில் தேவ சமாதானத்தை கொடுங்க. பிரிவினைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நீங்க போகட்டும். கர்த்தரே ஆசீர்வதிப்பீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்கப்பா. பலவீனத்திலே உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். உடைய நன்மையினால் நிரப்புவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நிறைய சகாயர் என் தேவன் மாத்திரமே உதவி செய்ய முடியும். பொருளாதார தேவைகளை சந்திங்கப்பா. பிள்ளையுடைய படிப்பு காரியங்களை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க. சூழ்நிலையெல்லாம் சாதமாக மாற்றி விடுங்க. அப்படியே கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்கப்பா. சொப்பன தரிசனங்களோடு எங்களோடு கூட பேசுங்க. வரப்போகிற காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துங்கப்பா. முற்றிலுமாக தாழ்த்துக்கிறோம். சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலைக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க. நம்முடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். முற்றிலுமாக எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக, வழி நடத்துவீராக. தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.